ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கராகி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியானது, பிகினர்ஸ் கூட செய்யலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, சிக்கன் கராகி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். கடாய் நல்லா சூடாக பிறகு அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 2 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு கூட ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ஃப்ரை பண்ண பிறகு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க ஆயிலில் இந்த சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துக்குவோம். சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். லைட்டாக வேக வச்சா போதும், ரொம்ப வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சிக்கன் நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போது நான் 2 பெரிய தக்காளி எடுத்து அதை 4ஆக கட் பண்ணி இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைப்படும்னா 1 டீஸ்பூன் போதும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு சிக்கன் வேகிற வரை மூடி வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அது நம்ம மூடி போட தேவையில்லை. இப்படியே நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்த தண்ணியும் கொஞ்சம் ஓரளவுக்கு வற்றிரும். இப்போ நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் உங்களுக்கு காரமாக தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உள்ளே இருக்க விதைகளை எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கிளறி எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் கராகி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப காரமாக தான் இருக்கும். இந்த காரம் கம்மி பண்ணுறதுக்காக இப்போ நம்ம இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது தயிர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளவே தாங்க, ரொம்ப சூப்பரான சுவையான சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கராகி ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கராகியை சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு சாப்பிட சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.